பீடத்துக்கு முன்பாக சொல்லத்தக்க ஜெபம். உத்தமனசா மந்திரம். சர்வேஸ்வரா சுவாமி, தேவரீர் அளவில்லாத சகல நன்மை நிறைந்தவர் ஆகையால் எல்லாவற்றிற்கும் மேலாக உம்மை நான் முழுமனதோடு நேசிக்கிறேன். இப்படிப்பட்ட தேவரீருக்கு பொருந்தாத பாவங்களே செய்தனேன் என்று மிகவும் மனநொந்து மெத்த மனஸ்தாப்படுகிறேன். எனக்குதுவே மனஸ்தாமில்லாமல் வேறு மனஸ்தாமில்லை, எனக்குதுவே துக்கமில்லாமல் வேறு துக்கமில்லை. இனிமேல் ஒருபொழுது இப்படிப்பட்ட பாவங்களை செய்வதில்லை என்று உறுதியான மனதுடனே பிரச்சனை செய்கிறேன். மேலும் எனக்கு பலம் போதாமையால் இயேசுநாசுவை பாடுபட்டு சிந்தின திரு இரத்த பலன்களெல்லாம் பார்த்து என் பாவங்களையெல்லாம் பொறுத்து எனக்கு உம்முடைய வரப்பிரசாதங்களையும் மோட்ச பாக்கியத்தையும் தந்துள்ளீர் என்று முழு மனதோடு நம்பி இருக்கிறேன். திருச்சபை விசுவசித்து கற்பிக்கிற சத்தியங்களையெல்லாம் தீவிரதாமே அறிவித்திருப்பதனால் நானும் உறுதியாக விசுவசிக்கிறேன். ஆமேன். திவ்ய இயேசுவே, எங்களுக்காக உத்தரிக்கிற நிலை ஆத்துமாக்களுக்காகவும் சிலுவை பாதையை செவிக்கிறவர்களுக்கு அளிக்கப்பட்ட பலன்களை அடைய விரும்பி தேவருடைய இரக்கத்தை கேட்டு மன்றாடுகிறோம். புனித மரியாயே வியாகுல மாதாவே, உம்மோடு கூட சிலுவை பாதையை சேவிக்க விரும்புகிற நாங்கள் அதனுடைய சுகிர்த பலன்களை அடையும்படிக்கு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். முன்னுரை. நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தலே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம் மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். அன்பானவர்களே, விரிவான மகிழ்வில் திகழும் விண்ணகத்தில் நுழைய கூடிய தகுதியை நமக்கு மண்ணகத்தில் கற்றுக் கொடுக்கும் பாதைதான் சிலுவை பாதை. குறுகிய பாதை, கரடு முரடான பாதைதான். அதில் இயேசுவோடு உடன் பயணிப்பவருக்கு அன்பு, தியாகம், நம்பிக்கை போன்ற நற்பண்புகளை கற்றுக் கொடுக்க தவறுவதில்லை. உலகின் ஒவ்வொருவருக்கும் பிறக்கும்போது அவர்களுக்கென்று லட்சியங்களும் தேடல்களும் உடன் பிறக்கின்றன. அவைகளை கண்டு கொண்டு அதன்படி வாழ்க்கையை அமைத்து கொள்பவர்களால் மட்டுமே சாதனை படைக்க முடியும். அதிலும் நண்பர்கள், உடன் பிறந்தவர்கள், பெற்ற தாய், வளர்த்த தந்தை என்று எத்தனையோ உறவுகள் உடன் பயணிக்கும். அதில் பெற்றோரின் பங்களிப்பிற்கு எந்த சன்மானத்தையும் கொடுத்து ஈடு செய்வது விட முடியாது. இதில் தந்தையின் உழைப்பு, உதவிக்கரம் நீட்டுதல், பிள்ளைகளை அவர் வளர்க்க அவர் எடுத்துக்கொள்ளும் பெரும் தியாகங்கள் நம் வாழ்வில் பெரும் முத்திரை பதித்து விடுகின்றன. இந்த அளவிற்கு நம்மை உயர்த்திய தந்தையின் பாடுகளையும் அவரின் துன்பங்களையும் இன்னல்களையும் நம் தெய்வம் இயேசுவின் பாடுகளோடு ஒன்றித்து தியானிக்க அழைக்கின்றோம். தந்தையின் அன்பை அறிந்து சில பிள்ளைகள் மதிப்பிலும் ஏற்றுக்கொள்வதிலும் அன்பு செலுத்துவதிலும் ஈடுபட்டு அவர்களின் இதயத்தில் இடம் பிடிக்கும் போது வளர்ப்பு தந்தையான யோசேப்பின் பரிந்துரை வழியாக வானக தந்தையின் இதயத்தோடு இணைகின்றோம். அவரின் ஆசிரையும் நிறைவாக பெறுகின்றோம் என்பதில் ஐயமில்லை. இதை உணர்ந்து இத்திரு சிலுவை பயணப்பாடுகளில் பயணிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட முதலாம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, மெய் ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றிருந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அதிர்ஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இதனால்தான் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு அளிக்கும் நாட்டில் நீ நெடுநாள் நலமுடன் வாழ்வாய். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு இடும் கட்டளை இதுவே. நீதிபதி தானே தீர்ப்பு கூற வேண்டும். இங்கே குற்றவாளி கூண்டிலிருக்க வேண்டியவர்கள் தீர்ப்பளிக்கிறார்களே. நீதியின் ஒளியான இயேசுவை இருளின் ஆதிக்கம் கொண்ட தலைமை குருக்களும் பரிசேயரும் அநியாய தீர்ப்பை வழங்குவது மானிட தர்மத்தை ஒழித்துவிட செய்கின்ற முயற்சி அல்லவா? பிள்ளைகளின் குற்றங்களால் நல்ல பெற்றோரும் அநியாயமாக தீர்ப்பெடுக்கப்படுவதில்லை.
பிள்ளைகளின் தவறான வாழ்வால் தந்தையும் தாயும் தலைகுனிய வைப்பது சரிதானா? சிந்தனை: பிள்ளைகளே, பெற்றோரின் நல் முகவரியை பாதுகாத்திட ஒழுக்கத்தின் பாதையை தெளிவு செய்யுங்கள். நீதியின் தெய்வம் இயேசுவுக்கு கிடைத்த அநீதி தீர்ப்பை போன்று உங்கள் வழியாக பெற்றோருக்கு அநீதி தீர்ப்பும் கண்டன குரலும் கிடைக்காமல் இருக்க முயற்சி எடுக்கலாமே. ஜெபம். அன்பான இயேசுவே, பிள்ளைகளாகிய நாங்கள் எங்கள் பெற்றோரின் நன்மதிப்பை பேணி காப்பதில் அக்கறை கொண்டு வாழும் வரத்தை தர இவ்வேளையில் மன்றாடுகின்றோம். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசருடைய ஆத்துமாக்களை இறைவருடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இழப்பார கடவதே. ஆமென். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட இரண்டாம் சலம். திவ்ய இயேசுவே, மெய் ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றிருந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அஜிஷ்ட பாரமான திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இரண்டாம் நிலை. இயேசுவின் தோள் மீது சிலுவை சுமத்தப்படுகிறது. தந்தையின் அறிவாற்றல் குறைந்தாலும் பொறுமையை கடைபிடி. நீ இளமை மிடுக்கில் இருப்பதால் தந்தையை இகழாதே. இயேசு சிலுவை சுமையை ஏற்றுக்கொண்டதால் சிலுவை சிறப்பு பெறுகிறது. இயேசுவுக்கு சிலுவை சாவு முடிவாக அமைந்தாலும் இயேசு சிலுவைக்கு முடிவு கட்டுகிற முயற்சியில் சிலுவையை ஏற்கிறார் அல்லவா? பிள்ளைகளின் பொறுப்பற்ற தன்மையால் ஏற்படும் வேலையின்மை காரணமாக பெற்றோருக்கு பாரமான மனசுமையை ஏற்படுத்துவது இல்லையா? பிள்ளைகளின் ஆடம்பர வாழ்வாலும் பெற்றோருக்கு பொருளாதார சுமையும் ஏற்படுத்துவதும் சரிதானா? சிந்தனை: பிள்ளைகளே, உங்களை பற்றி பெற்றோரின் மனசுமையை தினமும் அறிந்து வையுங்கள். இயேசுவுக்கு கிடைக்கப்பெற்ற சிலுவை பாரத்தை போன்று இன்றும் சுமக்க முற்படும் பெற்றோரை மீட்பதில் உங்களது தியாகத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற முயற்சி செய்யலாமே. ஜெபம். இழிவான சிலுவையை இன்முகத்துடன் ஏற்ற இயேசுவே, தந்தையின் சுமை அறிந்து பொறுப்புள்ள பிள்ளையாக தியாக உணர்வுடன் வாழும் வரம் தர இவ்வேளையில் மன்றாடுகின்றோம். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசருடைய ஆத்துமாக்கள் இறைவருடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவதே. ஆமென். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட மூன்றாம் சலம். திவ்ய இயேசுவே, மெய் ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றிருந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அஜிஷ்ட பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மூன்றாம் நிலை. இயேசு முதன்முறையாக தரையில் விழுகிறார். சொல்லாலும் செயலாலும் உங்கள் பெற்றோரை மதியுங்கள், அப்பொழுது உங்களுக்கு ஆண்டவரின் ஆசி கிடைக்கும். இயேசு தம் கல்வாரி பயணத்தில் காலிடறி தரையில் விழுகின்றார். இயேசுவின் கால்களில் தான் தடுமாற்றம். அவரது கொள்கைகளில் சற்று உறுதி உட்கொள்ளவில்லை. பிள்ளைகள் தீய நண்பர்களுடன் சேர்ந்து குடியிலும் களியாட்டங்களிலும் கும்மாளிடும்போது தனது குடும்ப கௌரவம் தடுமாற்றம் அடைகிறது. அத்துடன் தந்தையின் தாயின் நன்மதிப்பையும் தடுமாற்றம் அடைய செய்வது சரிதானா? சிந்தனை: பிள்ளைகளே, கடவுள் பயம் உள்ள நண்பர்களை தேடி கண்டுபிடியுங்கள். அவர்களுடன் நட்புறவு கொண்டாடி மகிழுங்கள். இயேசுவின் வீழ்ச்சி அல்ல, எழுச்சியே என்றும் நினைவில் வையுங்கள். பெற்றோரின் நன்மதிப்பை தடுமாற்றமின்றி சமூகம் காண செய்ய உங்களது விழிப்புணர்வை பயன்படுத்தலாமே. ஜெபம். அன்பு இயேசுவே, எம் குடும்ப நலனை கருத்தில் கொண்டு பெற்றோருக்கு எங்களால் எவ்வித தடமாற்றமின்றி காத்திட விழிப்புணர்வை என்றும் பயன்படுத்தும் வரம் தர இவ்வேளையில் ஜெபிக்கின்றோம். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம்.
மரித்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்திலே பார கடவதே. ஆமென். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 4ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே மெய் ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அதிர்ஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 4ஆம் நிலை. அன்னையரை மேன்மைப்படுத்துவோர் செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பாவர். எதிர்பார்க்கப்படும் அடையாளமாக இயேசு இருப்பார் என்று சிமியோன் கூறியதையும், இவர் உன் மகன் அல்ல உன்னத கடவுளின் மகன் என்று வானதூதர் கூறியதையும், தன் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்று இயேசு கூறியதையும் அன்னை மரியாள் தன் மனதில் பதிய வைத்து சிலுவை பயணத்தில் ஆறுதலையும் பரிவின் பார்வையும் இயேசுவுக்கு வழங்குவதில் பின்வாங்கவில்லை. பிள்ளைகள் தனக்கு துணையாக தாரத்தை கண்டவுடன் தாயின் அன்பை மறப்பதும் அரவணைப்பை மறப்பதும், அவள் தன்னை வளர்த்தபோது ஏற்பட்ட துன்பங்களையும் இன்னல்களையும் மறக்கும்போது போற்றப்படக்கூடியது தாய்மையின் உறவு. காற்றில் பறக்க விடுவது சரிதானா? சிந்தனை. பிள்ளைகளே, தாயின் அன்பை உணர்ந்து பாருங்கள், அதில் வெறுப்பு இருக்காது. தாயின் பரிவை உணர்ந்து பாருங்கள், அதில் வெறுமை இருக்காது. இதை ஏற்றுக்கொண்டு பெற்ற தாயை மன அமைதியுடன் வாழ வழி செய்யலாமே. ஜெபம். அன்பு இயேசுவே, பெற்ற தாயின் முகமும் உள்ளமும் என்றும் வாடாமல் மகிழ்வூட்டும் பிள்ளையாக நாங்கள் மாறிட இவ்வேளையில் ஜெபிக்கிறோம். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்திலே பார கடவதே. ஆமென். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 5ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே மெய் ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அதிர்ஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 5ஆம் நிலை. இயேசுவுக்கு சீமோன் உதவுகின்றார். சீராக்கின் ஞானம். தந்தையாரை மேம்படுத்துவோர் நீடு வாழ்வர். ஆண்டவருக்கு பணிந்து நடப்போர் தங்கள் அன்னையருக்கு மதிப்பு அளிப்பர். மனிதனின் துயரம் முழுவதையும் தாமே சுமக்க தயாரான இயேசுவுக்கு அவரது சிலுவையை சிறிது தூரம் சுமக்க சீமோனின் உதவி தேவைப்பட்டது. நெருக்கமாயிருந்த சீடர் பேதுரு எங்கே? நாமும் இயேசுவோடு இறப்போம் என்ற தோமா எங்கே? இயேசுவின் சிலுவையும் பங்கேற்க வாய்ப்பு பெற்றது. இந்த வழிபோக்கம் சிமியோன் மட்டுமே. தனது குடும்பத்தை சரியான வழியில் நடந்து தந்தை, சமுதாய பணி, அரசியல் பணி எதிலும் பிறர் அன்பையே மையப்படுத்தி சேவை செய்வார். அதை அவரின் பிள்ளைகள் ஊக்கப்படுத்தவோ ஆதரிப்பதோ கூட கிடையாது. அவர்கள் அலட்சியத்தோடு கேலியும் கிண்டலும் செய்து பிறர் அன்பு பணியான புனித பணியை இழிவுபடுத்தி சரிதானா? சிந்தனை. பிள்ளைகளே, தந்தையின் பிறர் அன்பு பணியை பாராட்டுங்கள். அவரோடு தோள் கொடுத்து அதன் மேன்மையை அறியுங்கள். அதில் கிடக்கும் இறை ஆசீர் உங்களது குடும்பங்களை நிறைந்திட வழிவகை செய்து பாருங்கள். ஜெபம். அன்பு இயேசுவே, தந்தையின் பிறனன்பு சேவையை பிள்ளைகளாகிய நாங்கள் உணர்ந்து தியாகத்துடன் நாங்கள் பகிர்ந்து கொண்டு வாழ வரம் தர இவ்வேளையில் மன்றாடுகிறோம். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல்
மரித்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பார கடவதே. ஆமென். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட ஆறாம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே மெய் ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அஜிஷ்ட பாரமான திருச்செல்வை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் முகத்தை வெரோனிகா துடைக்கிறாள். பிள்ளாய், உன் தந்தை தந்த நற்பயிற்சியை கடைபிடி. உன் தாய் கற்பிப்பதை தள்ளிவிடாதே. மக்கள் கூடியிருந்த கூட்டத்தில் பணிவோடு இருந்த பெண் வெரோனிகா. துணிவோடு இயேசுவின் வாடிய முகத்தை துடைக்கும் துணிச்சல் எங்கிருந்து வந்தது? ஆன்மாவை கொல்ல இயலாமல் வெறும் உடலை மட்டும் சாகடிக்கவே சக்தி பெற்றவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் என்ற இயேசுவின் போதனையை ஏற்ற துணிவான செயல் செய்தவருக்கு இயேசு தனது முகத்தையே ஆடையில் பதித்து அன்பு பரிசாக, அழியா பரிசாக கொடுத்தார். படிக்க செல்கின்ற இடத்திலும் வேலைக்கு செல்கின்ற இடத்தில் தந்தையின் அறிவுரைகளை மீறி லட்சியவாதியாக காண்பித்து கொள்ளும் பிள்ளைகள் வழி தவறி மோசமான விளைவுகளை சந்தித்து கொண்டு தலை குனிவது சரிதானா? சிந்தனை. பிள்ளைகளே, பணிவுடன் இருந்து துணிவுடன் செயல்பட வேண்டும் என்ற மனநிலை உடையவர்களே, தந்தை தாயின் அறிவுரையை மதித்து செயல் திட்டம் தீட்டுங்கள். பெற்றோரின் ஜபங்களும் இறை பாதுகாப்பும் நிச்சயம் கிடைக்கும் என்பதில் ஐயமில்லாமல் வாழ்ந்து காட்டுங்களேன். ஜபம். அன்பு இயேசுவே, லட்சிய வாழ்வின் பிள்ளைகளாகிய நாங்கள் பெற்றோரின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து செயல்படக்கூடிய வரம் தர இவ்வேளையில் ஜெபிக்கிறோம். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பார கடவதே. ஆமென். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட ஏழாம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே மெய் ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அஜிஷ்ட பாரமான திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு இரண்டாம் முறையாக தரையில் விழுகிறார். குழந்தாய், உன் தந்தையின் முதுமையில் அவருக்கு உதவு. அவரது வாழ்நாள் எல்லாம் அவர் உள்ளத்தை புண்படுத்தாதே. கரடு முரடான கல்வாரி பாதையில் நடந்து போகும் லட்சிய நாயகன் இயேசு இரண்டாம் முறை இடறி விழுகின்றார். நீதிக்கான போராட்டம் லட்சியவாதிகளால் நடத்தப்படும் போது தொல்லைக்கும் தொய்வுக்கும் உள்ளானாலும் தொடர்ந்து நடக்கும் என்பதை இயேசு மெய்ப்பிக்கின்றார். பிள்ளைகளின் எதிர்காலத்தை வளமாக்க தந்தை தனது உழைப்பினால் முதுகில் கூன் விழ உழைத்து பொருள் ஈட்டுகின்றார். ஆனால் பிள்ளைகளோ விலை உயர்ந்த அலைபேசியோடு தனது உறவை வளர்த்து கொண்டு மனித உறவை முறித்து கொள்ளும் நிலை. பிறர் பார்த்து வியக்க வேண்டும் என்பதற்காக விலை உயர்ந்த வாகனங்களை செலுத்தி விபத்தில் சிக்கிக்கொள்ளும் போதும் பெற்றோரின் இயல்பு நிலை மாறுபடுகிறது என்பதை உணராமல் இருப்பது சரிதானா? சிந்தனை. பிள்ளைகளே, தந்தையரின் உழைப்பை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அவர்கள் வீணாக உழைக்கவில்லை. உங்களின் எதிர்காலம் சிறப்படையவே தங்களின் வியர்வையை புவிக்கு காணிக்கையாக்கி பாடுபடுகிறார்கள். உங்களின் நல்வாழ்வால் பெற்றோரை தடுமாற்றம் இன்றி வாழ வழி செய்யுங்கள். ஜெபம். அன்பு இயேசுவே, தந்தையின் உழைப்பில் பிள்ளைகளாகிய நாங்கள் முன்னேற்றம் அடைகின்றோம் என்ற நினைவில் எவ்வித தடுமாற்றத்தையும் பெற்றோருக்கு கொடுக்காமல் ஞானத்தோடு நடந்து கொள்ளும் வரம் தர இவ்வேளையில் ஜெபிக்கின்றோம். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பார கடவதே.
இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 8ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே ஆராதித்து வணங்கி மக்கு நன்றி இருந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அஜிஷ்ட பாரமான திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகின்றார். தந்தையரை மதிப்போருக்கு தங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிட்டும். அவர்களுடைய மஞ்சாட்டு கேட்கப்படும். இயேசுவின் பாடுகளை பார்த்து, பட்ட அடிகளை பார்த்து, வடியும் செந்நீரை பார்த்து பரிதாபப்பட்டு அழுதனர் எருசலேம் பெண்கள். இயேசு உங்களின் கண்ணீரையோ அனுதாபத்தையோ கேட்கவில்லை, மாறாக மீட்புக்கான மனமாற்றத்திற்காக அழுங்கள் என்கிறார். தந்தை ஒருவர் பிள்ளைகளின் கல்விக்காக, தொழிலுக்காக, மருத்துவத்திற்காக, எதிர்கால வாழ்வில் சேமிப்பிற்காக என்று எத்தனையோ விதங்களில் பொருளாதார தேவை உள்ளதே என்று உழைக்கின்றனர். ஆசைகளை வெறுத்து உடலை வருத்தி உழைத்து வருபவருக்கு அலட்சியமான உபசரிப்பும் போலியான ஆறுதல் மொழியும் குடும்பங்களில் கிடைக்கும்போது தந்தைக்கு மனவலியை கொடுப்பது சரிதானா? சிந்தனை: பிள்ளைகளே, குடும்பத்தின் முதுகெலும்பாக தந்தையை மதியுங்கள். அவரின் அனுபவம் சார்ந்த சொல்லும் செயலும் மிக பெரிய சாதனை புரிய கற்றுக் கொடுக்கும். அப்படிப்பட்ட தந்தைக்கு உறுதுணையாக இருக்க முயன்றால் அவரின் சொற்களை மதிக்க பழகுங்கள். அப்போது இறையாசீர் பெருகுவதற்கு வழிவகையாக மாறிடுமே. ஜெபம். அன்பு இயேசுவே, பிள்ளைகளாகிய நாங்கள் தந்தையின் உழைப்பின் மேன்மையை எப்போதும் உணர்ந்து அவர்களுக்கு ஆறுதலையும் கனிவையும் காட்டக்கூடியவர்களாக வாழ வரம் தர இவ்வேளையில் மன்றாடுகின்றோம். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசருடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பார கடவதே. ஆமென். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 9ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அஜிஷ்ட பாரமான திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு 3ஆம் முறையாக தரையில் விழுகின்றார். தந்தைக்கு காட்டும் பரிவு மறக்கப்படாது. அது உன் பாவங்களுக்கு கழுவாயாக விலகும். கால்கள் கடுக்க, கைகள் சிலுவையை அணைக்க மறுக்க, கண்கள் மங்க சிலுவையுடன் சாய்கின்றார் இயேசு. இயேசு விழுந்தாலும் வீழ்ந்து விடவில்லை. தமது முயற்சியால் தந்தை தந்த தைரியத்துடன் மீண்டும் எழுகின்றார். மனம் தைரியம் பெற்றால் பாதங்கள் நடக்க மறுக்காது. பாதங்கள் நடக்க துணிந்துவிட்டால் பாதைகள் மறுப்பு கூறுவதில்லை. பிள்ளைகளுக்கு ஆடம்பரமாக திருமணம் செய்ய வேண்டும் என்று உறவுகளும் நட்புகளும் தந்தையை நிர்பந்தித்து விடுகின்றனர். தந்தையும் உடன்பட்டு ஆடம்பரமாக செய்து முடிக்க செலவுகள் கூடியதால் பெரும் கடன் சுமையோடு இயல்பான வாழ்விலிருந்து கீழே சரிகின்றார். தந்தைக்கு கிடைத்த கடன் பாரச்சுமை அவரது மன வலிமையை குறைத்தது. இதனால் மனநோயாலும் உடல் நோயாலும் வாடும்போது என்னால் வந்தது இல்லை என்று பிள்ளைகள் மறுப்பது சரிதானா? சிந்தனை: பிள்ளைகளே, தந்தை எந்தவித மனபாரத்தில் பயணிக்கின்றார் என்பதை கவனித்து வையுங்கள். என்னால் எவ்வித தடுமாற்றமும் ஏற்படாது என்பதை தந்தையிடம் உறுதி செய்யுங்கள். அந்த உறுதிமொழி என்றும் தந்தைக்கு ஊன்றுகோலாய் இருந்து உதவட்டுமே. ஜெபம். அன்பு இயேசுவே, பிள்ளைகளாகிய நாங்கள் தந்தையின் சுமையறிந்து அதை நாங்களும் பகிர்ந்து சுமை தாங்கியை போல தாங்கிக் கொள்ளும் அறிவுத்திறனை தரும்படியாக இவ்வேளையில் வர வேண்டுகின்றோம். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசருடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பார கடவதே. ஆமென். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 10ஆம் ஸ்தலம்.
திவ்ய இயேசுவே மெய் ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அஜிஷ்ட பாரமான திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் ஆடையை களைகின்றார்கள். உங்கள் தந்தையரை அவமதிப்பதில் பெருமை கொள்ளாதீர்கள். உங்கள் தந்தையரின் சிறுமை உங்களுக்கு பெருமையாகாது. பாரமான சிலுவை பதம் பார்த்ததால் புண்ணாகி போன தோள்பட்டையுடனும் ஈட்டி சாட்டை அடிகளால் ஏற்பட்ட இரத்த காயங்கள் உடலோடு ஒட்டி இருந்த உடைகளை தோலோடு பெய்த்தெடுத்த போது இயேசுப்பட்ட வேதனைக்கு அளவே இல்லை. ஆடைகள் களையப்பட்ட இயேசுவை அவமானம் பற்றி கொள்ளவில்லை. ஆடைக்கும் அவமானத்திற்கும் சம்பந்தமில்லை. குற்றவாளிதான் தலை குனிய வேண்டும். தந்தையின் பொறுமையும் நிதான பண்பும் குடும்பத்தை உயர்த்தி இருந்தாலும் பல்வேறு வகையில் நியாயமான அவர் பட்ட அவமானங்கள் வடுக்களாக குடும்ப முகவரியில் ஒட்டி கொண்டிருக்கிறது. எனினும் பிள்ளைகளால் ஏற்படும் அவமானங்களால் தான் தந்தையின் நன்மதிப்புகள் களையப்பட்டு கூனி குறுகி நிறுத்தப்படுகின்றனர். இது சரிதானா? சிந்தனை: பிள்ளைகளே, தந்தையின் நேரிய வாழ்விற்கு களங்கம் என்னும் அவமானம் பல வகையில் வரலாம். எனினும் உங்களின் நன்னடத்தை என்னும் ஆடையால் தந்தையை போர்த்தி அழகு பார்த்து சமுதாயத்தில் அவரை உயர்ந்தவராக அடையாளப்படுத்தலாமே. ஜபம்: அன்பு இயேசுவே, பிள்ளைகளாகிய நாங்கள் எம் தந்தைக்கு ஏற்படும் அவமானங்களை அலட்சியமாக கருதாமல் எங்களின் முன்மாதிரியான செயல்களால் அதில் இருந்து அவர்கள் மீட்கப்பட இவ்வேளையில் வரம் தர மன்றாடுகிறோம். எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசருடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் பார கடவதே. ஆமென். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 11ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே மெய் ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அஜிஷ்ட பாரமான திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவை சிலுவையில் அறைகின்றார்கள். உங்கள் தாய் தந்தையர் முன்னிலையில் கெட்ட நடத்தை பற்றி நாணம் கொள்ளுங்கள். அன்பின் உச்சமாய் இரு கைகளையும் கால்களையும் விரித்து கொடுக்கிறார். உன்னை வாழ வைக்க என்னை தருகின்றேன் என்பதன் அடையாளமாக உண்மையான அன்பை வாரி வழங்கி மனிதனை மீட்க சிலுவை ஏறுவதை தவிர வேறு வழியே இல்லை என கண்டதால் சிலுவையில் அறையப்பட தம்மை கையளிக்கிறார் இயேசு. ஆணியில் அறையப்பட்ட அவரது கைகளும் கால்களும் அவரது அர்ப்பணத்தின் அடையாளங்கள். பிள்ளைகள் உயர்ந்த படிப்பு, நல்ல வேலை, கை நிறைய சம்பளம், சொகுசான கார், ஆடம்பரமான வீடு என்று வந்தவுடன் தந்தைக்கு தந்து கொண்டிருந்த மதிப்பும் மரியாதையும் குறைந்து கொண்டே போகிறது. அத்துடன் கடுமையான சொற்கள், இகழ்ந்து பேசுதல், மட்டம் தட்டி பேசுதல், குறை கண்டுபிடித்து பேசுதல் என்று பல வகையான கூர்மையான ஆணிகளால் தந்தையின் உள் மனதை காயப்படுத்தி பார்க்கின்றனர் பிள்ளைகள். இது சரிதானா? சிந்தனை: பிள்ளைகளே, தந்தை தான் உங்களை உயரே ஏற்றிவிட்ட ஏணி மரம். அதில் நிறை குறைகள் இருக்கலாம். அவரை எப்போதும் மன மகிழ்வுடன் வைக்க முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை, மன அமைதியுடன் வாழ வழி செய்யலாமே. ஜபம்: அன்பான இயேசுவே, அரும்பாடுபட்ட தந்தையை வயது முதிர்வு காலத்திலும் அக்கறையுடன் பேணி காக்கக்கூடிய வரம் தர இவ்வேளையில் மன்றாடுகின்றோம். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசருடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் பார கடவதே. ஆமென். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 12ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே மெய் ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அஜிஷ்ட பாரமான திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். தந்தையரை கைவிடுவோர் கடவுளை பழிப்பவர் போல் ஆவர். அன்னையருக்கு சினம் மூட்டுவோர் ஆண்டவரால் சபிக்கப்படுவர். மக்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியாய்
விண்ணிலிருந்து மண்ணிற்கு வந்த விடியலின் கீதம் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே தொங்குகிறது. தந்தை தந்த பணியை நிறைவாக நிறைவேற்றி மனிதர்களை புனிதர்களாக மாற முடியாதபடி இருந்த தடைகளை தகர்த்துவிட்ட திருப்தியில் தமது இறுதி மூச்சை இறைவனிடமே ஒப்படைக்கிறார் இயேசு. தந்தை தன் பிள்ளைகளின் குற்றங்களை சகித்து கொண்டார், தவறுகளை சகித்து கொண்டார், அவர்கள் தந்த பொருளாதார நெருக்கடிகளை சகித்து கொண்டார். அப்படிப்பட்ட தந்தையின் உயிர் மூச்சு பிரியும் வேளையில் பிள்ளைகளை எதிர்பார்க்கின்றார். ஆனால் அவர்கள் வரவில்லை. சொத்து பிரச்சனை அல்லது வேறு பிரச்சனையின் காரணத்தினால் தந்தையின் இறப்பை காணாமல் இருக்கிறார்கள் பிள்ளைகள். இப்படி இருப்பது சரிதானா? சிந்தனை. பிள்ளைகளே, தந்தை இறக்கும்போது அவர் சேர்த்து வைத்த உலகம் சார்ந்த செல்வங்கள் உங்களுக்கு கிடைக்கும்போது மகிழ்ச்சி கிடைப்பது போல் தோன்றலாம். அது ஒரு நாள் மறைந்துவிடும். ஆனால் தந்தை தான் வாழ்ந்து காட்டிவிட்டு சென்ற நற்பண்புகளை நீங்கள் எப்போது எல்லாம் கடைபிடிக்கின்றீர்களோ அதுவே என்றும் அழியா மரபு வழி சொத்தாக மாறுகிறது என்பதை அறிந்து பிள்ளைகளை நீங்கள் வாழ்ந்து காட்டலாமே. ஜெபம். அன்பு இயேசுவே, தந்தையின் மரண வேளையில் பிள்ளைகளாகிய நாங்கள் அவரின் உலக செல்வங்களை நினைவில் கொள்ளாமல் அவர்கள் நற்பண்புகளை எங்களது இதயத்தில் பதித்து வாழ்ந்திட வரம் தர இவ்வேளையில் வேண்டுகிறோம். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசலுடைய ஆத்துமாக்களை இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் அழைப்பார கடவதே. ஆமென். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 13ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, மெய் ஆராதித்து வணங்கும் மக்கள் நன்றிருந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அதிர்ஷ்ட பாரமான திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 13ஆம் நிலை. இயேசுவின் உடல் அன்னை மரியாளின் மடியில் கிடத்தப்படுகிறது. தந்தை மதிக்க பெற்றால் அது பிள்ளைகளுக்கு பெருமை, தாய்க்கு இழிவு ஏற்பட்டால் அது பிள்ளைகளுக்கு சிறுமை. இறைவன் தம் சார்பாக மனிதனுக்கு தரும் முதல் கொடையும் தாய்தான். வேர்போலிலிருந்து விளம்பரமில்லாமல் உயிரூட்டுகின்ற உறவு தாயின் உறவு. இங்கே தம் ஒரே மகனை உயிரற்ற நிலையில் மடி சுமந்து காட்சி தரும் வியாகுல தாயின் வேதனை நமக்கு புரிய வேண்டும். வாடிய மலரை போல் தன் மடியில் கிடக்கும் மைந்தனின் மூடிய விழிகளை பார்த்த தாயின் இதயத்தை பல வாள்கள் ஊடுருவின. பிள்ளைகள் குடிகாரனாக, போதைக்கு அடிமையானவனாக, உதவாகரை குட்டிச்சுவராக, பொறுப்பற்ற போக்கிரியாக, ஒழுக்கமற்றவனாக வாழ்ந்து நடைப்பிணமாக மாறுகின்றனர். அதை கண்ட பெற்றோரின் உள் மனங்களில் மனவலியையும் மனவேதனையையும் கொடுக்கின்றனர். பிள்ளைகளின் வாழ்வை நினைத்து நினைத்து பெற்றோர் நோயோடு மடிவதும் சரிதானா? சிந்தனை. பிள்ளைகளே, பெற்றோரின் கண்டிப்பு சொல் உங்களுக்கு கசப்பாக இருக்கலாம். ஆனால் அது உங்கள் எதிர்கால வாழ்விற்கு உரிய அரிய மருந்து என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். பெற்றோரின் கண்ணீர் உங்களின் சாதனையை நினைத்து ஆனந்த கண்ணீராக வெளியேறட்டும். பெற்றோரின் கண்ணீர் நீங்கள் தரும் வேதனையை நினைத்து வெளியேறும் துயர கண்ணீராக இருக்காமல் பார்த்து கொள்ளலாமே. ஜெபம். அன்பு இயேசுவே, பிள்ளைகளாகிய நாங்கள் பெற்றோருக்கு மனவேதனை தரும் செயல்களை எதையும் செய்து விடாமல் சமுதாயத்தின் சிறந்து விளங்கி எடுத்துக்காட்டான புனித வாழ்வில் இடம் பிடிக்கக்கூடிய மெய் அறிவை தரும்படியாக இவ்வேளையில் வேண்டுகிறோம். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசலுடைய ஆத்துமாக்களை இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் அழைப்பார கடவதே. ஆமென். இரக்கத்தை இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 14ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, மெய் ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அதிர்ஷ்ட பாரமான திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 14ஆம் நிலை. இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள்.
அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் என்று தடைப்படா இடையில்லா அன்பை வாரி வழங்கினார். கைவிடப்பட்டோரை கண்டு கொண்டார். நம்பிக்கை இழந்தோருக்கு நம்பிக்கை கொடுத்தார். பாவங்களை மன்னித்தார். சாபங்களை தீர்த்தார். நோய்களை போக்கினார். பேய்களை ஓட்டினார். அறியாமையை அகற்றினார். பேதமையை விலக்கினார். உணவளித்தார். உறவளித்தார். உயிரும் கொடுத்தார். எனக்கென்ன என்றோமே. அன்று நமக்கான உரிமை கதவை திறக்க, தீமையின் ஆதிக்கம் கவிழ்க்க, எல்லையில்லா அன்பை அள்ளி சுவைக்க பூட்டிய கல்லறைக்குள் சிலையானார். இன்று பிறருக்காக திறக்கப்படாத கதவுகளுள் சொகுசும் மூடப்பட்ட மனதுக்குள் நிம்மதியும் அனுபவிக்கும் நம் வாழ்விலும் மனங்களில் அவரே சிலுவையானார். சிந்தனை: உரிமையும் கடமையும் பகிர்ந்தளிக்கும் நல் மனமும், இல்லாதவருக்கும் இயலாதவருக்கும் ஈந்து உதவும் நல் உள்ளமும் திறப்பதில் நாம் சிலுவைகளா சிலையா? ஜபம்: உரிமை அளிப்பவரே எம் இறைவா, எமக்காக சிலுவையில் சிலையானீரே. இன்று உமக்காக உரிமை இழந்தோருக்கும் உணர்வை இழந்தோருக்கும் எம் மனக்கதவும் இல்ல கதவும் திறக்கும் சிலுவையாக வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசருடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் அழைப்பார கடவதே. ஆமென். திருளோம் கர்த்தாவே, உமது சனத்தின் பாவங்களை பொறுத்தருளாம். என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சுவாமி. தயவாயிரம் சுவாமி, தயவாயிரம். பொறுத்தருளாம் கர்த்தாவே, உமது சனத்தின் பாவங்களை பொறுத்தருளாம். என்றென்றைக்கோ எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சுவாமி. தயவாயிரம் சுவாமி, தயவாயிரம். பொறுத்தருளாம் கர்த்தாவே, உமது சனத்தின் பாவங்களை பொறுத்தருளாம். என்றென்றைக்கு எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சுவாமி. தயவாயிரம் சுவாமி, தயவாயிரம். எல்லா வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வதைப்போரிடம் தயங்காமல் தம்மையே கையளித்தார். சிலுவின் கொடிய பாடுகளுக்கு ஆளாகி அவர் மீட்டருளின இந்த உமது அடியோர்கள் குடும்பங்களின் மீது கருணை கண் நோக்கியருள உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். உம்முடைய திருமகனின் பாடுகளாலும் சிலுவை சாவினாலும் உயிர்ப்பினாலும் எங்களை மீட்டருளினீர். பேரிரக்கத்துடன் நீர் ஆற்றிய இம்மீட்பு செயலின் பயன் எங்களில் எங்கும் நிலைத்திருக்க செய்தருளும். எங்கள் ஆண்டவருடைய சாவிலே வெளிப்பட்ட மது பேரன்பை கண்டுணர்ந்து நாங்கள் அவ்வன்பிலே என்று நிலைத்து வாழ்ந்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். அச்சிஷ்ட பாப்பானவரின் கருத்துக்களுக்காக வேண்டிக் கொள்வோம். விண்ணிலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிரிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவீற்றின் கனியாகி இயேசுவும் ஆசிரிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தை மகன் தூயாவின் பெயராலே. ஆமென். அன்புக்குரியவர்களை, நாளை காலை 5:30 மணி அளவு திருப்பலி நடைபெறும். நாளை காலை 5:30 மணி அளவு திருப்பலி நடைபெறும். மேலும் ஞாயிற்றுக்கிழமை ஏற்கனவே அறிவித்தது போல தியான கூட்டமானது காலை 9 மணிக்கு ஆரம்பித்து 1 மணிக்கு மதிய உணவுடன் நிறைவு பெறும். அந்த தியான கூட்டத்திலும் அனைத்து இறைமக்களும்
கலந்து கொள்ள வேண்டுமென உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இன்று திரு யாத்திரை செல்ல இருக்கின்றோம். ஆகையால் இன்று சரியாக திரு யாத்திரை செல்லக்கூடியவர்கள் சரியாக 11 மணி அளவில் ஆலயத்திற்கு முன்பாக வந்திட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் செல்வதற்கு ஏற்ற மற்ற பொருட்களை நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள். உணவு நீங்கள் விரும்பினால் உணவுகளை தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் உங்களது இருக்கை எண் எங்களிடம் இருக்கின்றது. நீங்கள் பேருந்திலோ அல்லது வேனிலோ எந்த இருக்கையில் இருப்பதற்கு உங்களுக்கு எண் கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அதில் மட்டுமே நீங்கள் உட்கார வேண்டும். மற்ற சீட்டுகளில் நீங்கள் உட்காருவதற்கு அனுமதி இல்லை. அதை வாங்கிக் கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவதே. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க.